வணக்கம் நண்பர்களே. என் வீட்டம்மா இன்றைக்கி ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு டிஷ் ஒன்று செஞ்சுருக்காங்க. அது என்னென்னா துபாயில் ஃபேமஸாக உள்ள இஃபா சிக்கன். இஃபா சிக்கன் அப்படிங்கிறது வந்து அது எப்படி அதோட செய்முறை என்ன அப்படின்னா, சிக்கன் போன்லெஸ் பிரெஸ்ட் பீஸ் நல்ல பெரிய பெரிய பீஸாக வாங்கிக்கணும். ஒரு 300 கிராம் வாங்கிட்டு அதை நல்லா முழுசாக வீட்டுக்கு வாங்கிட்டு வரணும். ஹார்ட் ஷேப்லேயே இருக்கும். வாங்கிட்டு வந்த பிறகு இந்த ஃபோர்க் இருக்குல்ல, இந்த ஃபோர்க்கு அங்கே கழுவ போட்டிருக்காங்க. ஃபோர்க்கை வச்சு இந்த இருக்குது, ஃபோர்க்கை வச்சு நல்லா அதை நடுவில் குத்தி நல்லா மசாலா தடவி, எப்படி பொரிக்கிறதுக்கு எப்படி மசாலா தடவிங்களோ அப்படி மசாலா தடவி அதை ஒரு 2 to 3 hours மேரினேட் பண்ண விட்டுறணும். நீங்கள் 5 hours வரைக்கும் விட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு அயன் கிரில் பேன். ஸோ நம்ம அலுமினியம் பேன்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா தட் இஸ் டாக்ஸிக். இது வந்து அயன் கிரில் பேன் யூஸ் பண்ணி ஆயில் லைட்டாக வச்சு அதை நம்ம டோஸ்ட் பண்ணணும். டோஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். சிம்மில் வச்சு டோஸ்ட் பண்ண பிறகு என்ன பண்ணணும்னா, அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அதை டாப் அப் பண்ணுறதுக்கு அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா சீஸு, ஃப்ரெஷ் க்ரீமு, அப்புறம் கார்லிக்கு, முட்டை, அப்புறம் இன்னொன்று என்னது பால். இவ்வளவும் கலந்து அதை நல்லா மிக்சியில் ஒரு அடி அடித்து இது மேலே அப்படி ஊற்றிடணும். கோட்டிங் மாதிரி இதை காமி நல்லா அப்படி ஒரு கோட்டிங் மாதிரி மேலே அப்படி ஊற்றி விட்றணும். சரியா? இப்படி ஊற்றிட்டிங்கன்னா அது எப்படி இருக்கும். குறிப்பும் அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். அடுப்பை மட்டும் கூட்டிடாதீங்க. இது வந்து அயன் பண்ணி இதுதான் ஃபேமஸ் இஃபா சிக்கன். ஸோ ஃபஸ்ட்டு டைம் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு தெரியலை. சாப்பிட்டு பார்த்துட்டு திருப்பி போடக்கூடாது. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் எப்படி இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போன்லெஸ் சிக்கன் பிரஸ்ட் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஓகே, நாங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவோம். நீங்களும் சாப்பிட்டு பார்த்து ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பெஸ்ட் ஆஃப் லக்.